ஜவ்வு விலங்கி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த கால் செயல்பட்டு வரும், இல்லை வராதுன்னாங்க. அதே ரெண்டாம் கட்டமாக சொன்னாங்க. வந்தால் 50% தான் சொன்னாங்க. உங்களுக்கு முதுகுல L4 L5லயோ இல்லை L5 S1லயோ டிஸ்க்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வலி உங்களுக்கு இடுப்புல இருந்து தொடை வரைக்கும் கால் பாதம் வரைக்கும் வலி பரவலா இருக்கு. கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி வலி இருக்கு. கால் பாதம் மதமதப்பா இருக்கு. கால் பாதம் செயலிழந்து போன மாதிரி இருக்கு. இந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலோ, இல்லை ஆப்ரேஷன் பண்ணியும் உங்களுக்கு வலி குறையாம இருந்தாலோ எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா இதுல இருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நான் டாக்டர் ஜெல்சாஸ், ஷாலம் பிசியோதெரபி, திருவண்ணாமலை. இந்த வீடியோல வரவர் பாத்தீங்கன்னா முருகன், மேல்மருவத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. இவருக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததுல L4 L5 டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உள்ளார இருக்க ஜவ்வு டோட்டலா கம்ப்ளீட்டா கிழிஞ்சு வெளியே வந்துட்டதுனால இந்த ஒரு டிஸ்கோட டயமீட்டர் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 mm மேல இருக்கணும். அது நல்லாவே சுருங்கி ஒரு 4 mm தான் இருக்கு. இதனால டாக்டர்ஸ் சர்ஜரி தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு பாதிப்பு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் ரொம்ப அதிகமான வலி. அது மட்டும் இல்லாம பாதம் டோட்டலாவே செயலிழந்து போச்சு. ஃபுட் ட்ராப்னு சொல்லுவோம். கால் முட்டியும் மடக்க முடியாத சிச்சுவேஷன்ல அளவுக்கு இருந்து வலி இவருக்கு 2 நிமிஷம் கூட உட்கார முடியல, எந்த பொசிஷன்லயும் படுக்க முடியல, நிக்கிறது அவரால் முடியவே முடியல, நடக்கவே முடியாத சிச்சுவேஷன்ல தான் வந்தாரு. கிட்டத்தட்ட அவரை கை தாங்களா தூக்கிட்டு தான் வந்தாங்க. அவருக்கு கம்ப்ளீட்டா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம். வரதுக்கு முன்னாடி எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாரு, ரிப்போர்ட்ஸ் அனுப்பி வச்சாரு. பார்த்துட்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா சரி பண்ண முடியுமா சார்னு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆப்ரேஷன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வேண்டான்னு சொன்னதுனால எங்ககிட்ட வந்தாங்க. ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பிசியோதெரபி மட்டும் தான் கொடுத்தோம். இதில் நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. அது மூலியமா கொடுத்ததுல அவருக்கு முதல்ல அந்த பாதத்தோட செயலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி மூவ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு பரவலாக இருக்கிற வலி, இடுப்புல இருந்து கால் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கிற வலி, அவரால் நின்னாலே வலி அதிகமாக இருக்கும். ஒரு 2 ஸ்டெப் வச்சாலுமே உட்கார சிச்சுவேஷன்ல இருந்தார். அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே அவருக்கு நல்லாவே குறைச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவரை வலி இல்லாமல் நடக்க வச்சு மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் கம்ப்ளீட் ரேஞ்சுக்கு கொண்டு ஸ்ட்ரென்தனிங்லாம் பண்ண வச்சு அனுப்பியிருக்கோம். அவரோட ரிவ்யூ வீடியோ தான் இது. நான் மேல்மருவத்தூர்லேருந்து வரேன். இடுப்புல ஜவ்வு விளங்குதுன்னு சொல்லி டாக்டர் எம்ஆர் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. எடுத்து பார்த்தோம். எடுத்து பார்த்ததில் உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், லேட் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. நான் சாரோட வீடியோ பார்த்து இங்கே பிசியோதெரபி பண்ணால் சரியாயிடும்னு சாரோட நம்பிக்கை வச்சு நான் இங்கே வந்தேன். வர்றப்போ எனக்கு மரத்து போயிருந்த இடம்லாம் இப்போ நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. நடக்க முடியாமல் வந்தேன், பிடிச்சி தூங்கின்னு வந்தேன். இப்போ என்னால் முடிஞ்சு நடக்கிறேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. முருகன், நீங்க ஸ்கேன் எந்த ஊர்ல எடுத்தீங்க? மேல்மருவத்தூர்ல. ஜவ்வு விலங்கி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த கால் செயல்பட்டு வரும், இல்லை வராதுன்னாங்க. அதே ரெண்டாம் கட்டமாக சொன்னாங்க. வந்தால் 50% தான் சொன்னாங்க. எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லை. கால் பாதம் செயலிழந்து இருந்ததா? ஆமாம், செயலிழந்தது. சுத்தமாக தூக்க முடியல. தூக்க முடியாம இருந்தேன். இப்போ அசைவு வந்துருக்குது. இல்ல, இப்ப நம்ம பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அசைவு கொண்டு வந்திருக்கோம். அசைவு வந்துருக்குது. வலி ஆரம்பத்துல எப்படி இருந்தது? ஹெவியா இருந்தது. ஆரம்பத்துல வலி ராத்திரி தூங்கும் போது தான் இருந்ததா? ஆமா, இருந்தது. இப்ப தூங்குறப்ப நல்லா நிம்மதியா தூங்குறேன். எந்த பக்கமும் திரும்பிலாம் படுக்க முடியாது. 4 பக்கம் திரும்பி படுக்கிறேன். ஆரம்பத்துல எப்படி இருந்தது? அப்படி ஒரு கிழிச்சு படுக்க முடியாது, குப்பரைச்சு படுக்க முடியாது, உட்காரவும் முடியாது. ரெண்டு கையை ஊனி தான் உட்காரணும். இப்போ இதோ உட்காந்துக்கிறேன். சரி, உட்காரும்போது வலி இல்லாம இல்ல. நடக்க முடியுதா நல்லா? இப்போ ஆரம்பத்துல எப்படி நடந்தீங்க? ஒரு ஆளை பிடிச்சுதான் நடந்தேன். இப்போ பிடிக்காம என்னால கொஞ்சம் நடக்க முடியுது. ஓகே, இப்போ அந்த கால் பாதம்லாம் நல்லா செயல் வந்துடுச்சா? வந்து வலி இடுப்புல இருந்து கால் வரைக்கும் இருந்த வலிலாம் இப்போ குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்குது. சரி, இப்போ பாத்ரூம்லாம் நல்லா ஃப்ரீயா போகுதா? பாத்ரூம்லாம் போறேன். ஓகே, அப்ப அது கண்ட்ரோல் பண்ணாம இருந்தது. அது வரது கொஞ்சம் இதாக தான், இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் வருது எனக்கு. ஓகே, ஆமா. அது மருத்துவ பண்ண இடம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த இடம் இப்போ பாத்ரூம் வரது தெரியுது, போகுது, வருது எல்லாமே. ஓகே.
இப்ப ஆபரேஷன் இல்ல அப்படிங்கறது நீங்க நம்புறீங்களா? ஆபரேஷன் பண்ணாம இது எனக்கு சரி பண்ணது நான் முழுசா நம்புறேன் சார். ஓகே. இதுக்கப்புறம் வந்து நாங்க ஒரு சில எக்ஸசைஸும் சொல்லி தரோம். ஆ அதையும் செய்யுங்க. ஓகே சார். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதம் செயல் இருந்தது, இப்போ செயல் கொண்டு வந்தாச்சு. ஆ வலி இருந்தது, வலியை குறைச்சாச்சு. சரி ஸ்டார்டிங்ல வலி இருக்கும்போது எந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு செய்ய முடியாது. செய்ய முடியாது. அதனாலதான் வந்து நாங்க உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லல. ஆ இப்போ வலியை ஃபுல்லா வந்து சில பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலியமா குறைச்சிட்டோம். ஆ இதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சொல்லி தரோம். அந்த எக்ஸசைஸும் நீங்க செய்துட்டு வந்தீங்கன்னா ஆ உங்களுக்கு நட இன்னும் நல்லா பேலன்ஸா இருக்கும். ஆ வலி திரும்ப வராது. ம். நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆ அதே போல முதுகு தண்டுவடத்திலயோ இல்ல கழுத்து தண்டுவடத்திலயோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, இதுக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்கல, இதுக்கு ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அனுப்பி வைங்க. இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறம் எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. இதுக்குன்னு சொல்லி நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கோம். அது மூலியமா பிசியோதெரபியில் நல்லாவே சரி பண்ண முடியும். சரி பண்ணது மட்டும் இல்லாமல் திரும்ப வலி வராமல் இருக்கிறதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். தேங்க்யூ.